அன்பு தனுசு ராசி நேயர்களே, குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடன் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 3ஆம் இடத்தில் இந்த வருடம் பிறக்கும் பொழுது ராகு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்திருக்கிறார். குரு பகவானுடைய முழு பார்வையும் இந்த ராசி மண்டலத்தின் மேல் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையும் இந்த ராசி மண்டலத்தில் இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் இணைந்த சுக்கிர பகவான், அதே நேரம் பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். இந்த கோச்சாரத்தில் இந்த வருடம் அப்படின்னு நம்ம சொல்லி வரும்பொழுது நம்மளுடைய முதல்ல குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு. தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே முக்கியமாக இவங்க எப்படின்னா சாப்பாட்டு பிரியர். நல்லா சாப்பிட்றீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றீங்க, ஒரு காரியத்தை நினச்சா செஞ்சு முடிக்கிறதுக்கூடிய வல்லமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா சில நேரங்களில் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய கவனம் அல்லது வீரம், சில நேரத்தில் நமக்கு இருக்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்டு, எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் குடும்பத்தை அரவணைச்சி போகக்கூடிய ஒரு சுபாவம், குடும்பத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் சுட்டி காட்டினாலும் அடுத்தவர்களிடத்தில் விட்டு கொடுக்காமல் இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. இருந்தாலும் பேச்சில் கவனம் வேணும். அக்டோபர் மாதத்துக்கு மேலே வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி இந்த நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்களை பகச்சிக்குவீங்க. அதனால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. பேசும் பொழுது மிக கவனம் தேவை. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா குரு பகவான் கேது பகவானுடன் சேர்ந்துருவாங்க. அப்போது கேதுவனுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரம்ங்கும் பொழுது நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். படிக்கிற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக படிக்கணும். நல்லா ஞாபக சக்தி வச்சுக்கோங்க. இந்த பேசும் பொழுது டீச்சர்கிட்டக்க, அம்மா அப்பா கிட்டக்க முக்கியமாக, டீச்சர்ஸ் கிட்டக்க முக்கியமாக, அதே நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யார்கிட்டையும் பேசும் பொழுது வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசாமல் நிதானமாக அமைதியாக பேசணும். யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காமல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. சுகம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு சில நெருடலான நேரங்கள் இருக்கிறது வைகாசி மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும். என்ன செய்கிறது ஏது செய்யறதுன்னு சில நேரத்தில் சிக்கல்கள் இருக்கும். உங்களுக்கு அதாவது வரவேண்டிய பொருட்கள் வராமலும், நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருட்களை சரியான காலத்தில் உங்களால் கொடுக்க இயலாமல் போவதும், இயற்கை வளத்தினாலும் இயற்கை சார்ந்த விஷயங்களினாலும் தாமதம் ஏற்படுதலும், லாபங்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் நினைத்த லாபங்கள் இல்லாமல் தவிப்பதும் இருக்கும். அது வைகாசி ஆனி மாதத்துக்கு மேலே சரியாயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டு உங்களுடைய உபாசனை தேவதையும், அதே நேரத்தில் சரியான அதாவது சில காலகட்டங்களுக்கு சில நேரங்களுக்கு தகுந்தாற் போல தான் அந்த காலகட்டங்கள் ஓடிட்டுருக்கும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் சரியான முறையில் நாம் எப்படி போகணும், என்ன செய்யணும், எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதற்கு தகுந்தாற் போல் நாம் நம்முடைய வழியை நாம் நடத்தி கொண்டு செல்ல முடியும். அதனால் அதில் கொஞ்சம் கவனம் வைங்க. ஆரோக்கிய விஷயம் நன்றாக இருக்கிறது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொந்த பந்தங்களை அரவணைச்சிட்டு போங்க. பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க. உங்களுடைய பேச்சினால தான் பிரச்சனை ஏற்படுது. அது மூலமாக தான் சொந்த பந்தங்களை நீங்கள் பகைச்சிக்கிறீங்க. சுகம், சந்தோஷம் கிடைக்கும். அம்மாவனுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. புதிய காதல் மலரும். காதல் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உங்களுடைய காதலை வீட்டில் சொல்லி அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்குவீங்க. அதே நேரத்தில் அவர்கள் சில நிபந்தனைகளை கூறுவார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மனத்தாங்கல்கள் ஏற்படலாம். இருந்தாலும் இந்த பிரபாவ வருடம் அஷ்டமஸ்தானத்தில் குரு சென்றாலும் உச்சம் பெற்ற குருவினுடைய ஆதிக்கம் உள்ள இந்த பிரபாவ வருடம் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு பலவிதமான விஷயங்களில் நன்மையை தரப்போகிறது.
உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அபரிவிதமான யோகத்தை நீங்கள் பெற இயலும். நன்றி, வணக்கம்.